இந்தியாவில் சொந்தமாக ரயில் வைத்திருக்கும் ஒரு தனிநபரை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். அதாவது இந்திய அரசாங்கத்தால் இயக்கப்படக்கூடியதுதான். உலகத்திலே பாத்தீங்கன்னா ரயில்வே துறையை பாத்தீங்கன்னா யாருமே பாத்தீங்கன்னா தனிநபரை வச்சிருக்க முடியாது. விமான சேவை கூட தனிநபரை வச்சிருக்க முடியும். ரயில்வே துறையை கண்டிப்பா எல்லா நாட்டிலுமே அரசாங்கம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த உலகத்திலே இந்தியாவில் மட்டும்தான் ஒரே ஒரு ட்ரெயினுக்கு ஒரே ஒரு ஓனர் இருக்காரு. ஸோ அவரை பத்தின தகவல் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவலாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் விஷயத்தை வச்சு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் சொந்தமாக ட்ரெயின் வச்சிருக்கக்கூடிய ஒரு தனிநபரை பத்தின தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உலக அளவில் பாத்தீங்கன்னா போக்குவரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது, முக்கியமான அங்கமாக இருக்கிறது கண்டிப்பா ரயில்வே துறை தான். ஸோ உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 190க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. எல்லா நாடுகளும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரயில்வே அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். அது அரசாங்கத்துக்கு சொந்தமாக தான் இருக்கும். எந்த ரயில்வேயும் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில கிடையாது அப்படின்றது மாற்று கருத்தே இல்லை. இருக்கக்கூடிய ரயில்வேல நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரயில்வே தான். ஒரு தனி நபருக்கு ஒரு ட்ரெயினே இருக்கு. ஸோ எப்படி இந்த தனிநபருக்கு இந்த ட்ரெயின் வந்துச்சு அப்படின்றது தான் அதோட விளக்கத்தை நாம பார்க்க போறோம். லூதியானா சண்டிகர் ரயில் பாதைக்காக, அதாவது லூதியானால இருந்து சண்டிகர் வரைக்கும் ட்ரெயின் விடணும் அப்படின்ற அந்த பாதையை அமைக்கிறதுக்காக 2007ஆம் ஆண்டு ரயில்வே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பாதையில இருக்கக்கூடிய நிலங்களை கையகப்படுத்துறாங்க. அதாவது ரயில்வே ரயில் தண்டவாளம் அமைக்கணும்னு சொன்னா ஸ்ட்ரெயிட்டா போய் அமைச்சிட முடியாது. ஸோ அந்த நிலத்துக்கு உரிமையாளர் யாரோ அவங்களோட பேசி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து ப்ராப்பரா நிலத்தை கையகப்படுத்துவோம். வேற வழி இல்லை, நம்ம கொடுத்துதான் ஆகணும். ரயில்வே துறைக்காக கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே பாதையை அமைக்கிறதுக்காக ரயில்வே துறை பாத்தீங்கன்னா நிலத்தை கையகப்படுத்துறாங்க. இப்படி கையகப்படுத்தும் போது காட்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல சம்பூரன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு சொந்தமான நிலம் விவசாய நிலம் இருக்கு. அந்த விவசாய நிலத்தையும் ரயில்வே துறை கையகப்படுத்துறாங்க. சோ அவர் வச்சிருந்த ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 71 லட்சம் மட்டுமே கொடுத்து அந்த நிலத்தை கையகப்படுத்திருக்காங்க. ஆனா அரசாங்க மதிப்போட கம்பேர் பண்ணும்போது அவர் கொடுத்த நிலத்தோட அளவுக்கு இவங்க கொடுத்த பணத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்குன்ற விஷயம் அவருக்கு பிறகுதான் தெரியுது. சோ தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம சம்பூரம் என்ன பண்ணாங்கன்னா 2015ஆம் ஆண்டுல அவர் பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே துறை மேல கேஸ் போடுறாரு. ஸோ கேஸ் போட்டதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரயில்வே துறை பாத்தீங்கன்னா 1.47 கோடி, அதாவது 1,47,00,000 ரூபாய் பாத்தீங்கன்னா அவருக்கு இழப்பீடு நீங்க வழங்கணும்னு சொல்லிட்டு ரயில் ஜட்ஜி தீர்ப்பே வழங்கிடுறாங்க. ஸோ கோர்ட்ல இந்த தீர்ப்பாயிடுது. ரயில்வே துறைக்கு பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. நீங்க அவருக்கு 1.47 லட்சம் பேலன்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 1,47,00,000 ரூபாயை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா சம்பவம் என்ன நடந்துன்ற விஷயம் இதுக்கப்புறம் தான் இருக்கு. சோ கோர்ட் சொன்னதுக்கு பிறகும் என்ன நடந்திருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ கோர்ட் சொன்னதுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா ரயில்வே துறை வெறும் 42 லட்சத்தை மட்டும் தான் கொடுத்தா, அதாவது 1.25 கோடி கொடுக்க சொல்லியிருக்காங்க. வெறும் 42 லட்சத்தை மட்டும் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. சோ இவர் மீண்டும் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தை நாடுறாரு. சம்பூரான் போயிட்டு எனக்கு நீங்க சொன்ன காசை அவங்க கொடுக்கல, மறுபடியும் எனக்கு வெறும் 48 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க, மிச்சம் 1 கோடியை அவங்க எனக்கு தரவே இல்லை அப்படின்னு சொன்னதும் கோர்ட் அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ உலகத்துல மட்டும் இல்லைங்க, வேர்ல்டுலயே இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாம் ஒரு தனிநபர் ஒரு ட்ரெயினுக்கு உரிமையா ஆகிறான்னு சொல்லிட்டு. நீங்க நிறைய முறை பார்த்துருப்பீங்க, நம்ம சாலை விபத்துகளை கவர்மெண்ட் பஸ் விபத்து ஏற்படுத்தி அதுக்கு நஷ்டஈடு கொடுக்கல, இல்லை இன்சூரன்ஸ் ஃபாலோ பண்ணி அது கிடைக்கலன்னு சொன்னா அந்த பஸ்ஸை ஜப்தி பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அதே போல சம்பூரான் சிங்குக்கு அந்த ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா டெல்லி அமிர்தசரஸ் ஸ்வரன் சகாப்தி எக்ஸ்பிரஸ்ங்க, அதாவது டெல்லிக்கும் அமிர்தசரஸுக்கும் இடையில போகக்கூடிய ஸ்வர்ண் சகாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில லூதியானா ஸ்டேஷன் மாஸ்டர் அலுவலகத்தையும் அந்த ட்ரெயினையும் அந்த லூதியானா இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டரோட ஆபீஸ் ரூமையும் நீங்க ஜப்தி பண்ணி எடுத்துக்கலாம், இது உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாரு. ஸோ அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா இவர் பேர்ல பேப்பராவே டாக்குமெண்டாவே பாத்தீங்கன்னா பதிவாயிடுச்சுங்க. ஸோ இந்தியாவில் இல்லைங்க, வேர்ல்டுலயே ஒரு ட்ரெயினுக்கு ஒரு தனிநபர் பாத்தீங்கன்னா முதலாளியா ஆனாரு. எப்பேற்பட்ட கோடீஸ்வரர் இருக்காங்க, எவ்வளவு பெரிய மில்லியர்ஸ் இருக்காங்க, யாரு இருந்தாலும் யாருமே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயினுக்கு உரிமையாளராக ஆகவே முடியாது. ஆனா இந்த சம்பூரன் சிங் ஒரு சாதாரண விவசாயி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயினுக்கே உரிமையாளர் ஆயிருக்காரு. ஸோ 2017ஆம் ஆண்டு லூதியானா இந்த ஸ்டேஷனுக்கு போன சிங் பாத்தீங்கன்னா ரயிலின் உரிமையை அவர் டேக் ஓவர் பண்றாரு. அதாவது கோர்ட்டு தீர்ப்பு வழங்கிச்சு அந்த ட்ரெயின் இவருக்கு தான் சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரெயினை இவர் டேக் ஓவர் பண்றாரு. ஸோ சம்பூரன் சிங் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினை அவர் டேக் ஓவர் பண்ணதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே ஒரு தனிநபரான ட்ரெயினை வச்சுக்க முடியாது. ஆனா இருந்தாலும் பேப்பரா டாக்குமெண்டா
டிவியா இருக்கட்டும், தொலைக்காட்சியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பேப்பர் செய்தித்தாள் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு உரிமையாளரா இவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 நிமிடம், அதாவது அந்த பேப்பரை ட்ரெயினை போய் ஜப்தி பண்றாரு, அவ்வளவுதான். ஆனாலும் 5 நிமிஷமோ 1 நிமிஷமோ அந்த ட்ரெயினுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து இவர் ஓனர் அப்படின்னு இவர்கிட்ட இருந்து தான் மறுபடியும் வந்து கவர்மெண்ட் கிட்ட போகுது. நாங்க அந்த மீதி தொகையை கொடுக்குறோம், நீங்க ட்ரெயினை என்கிட்ட கொடுத்துருங்கன்ற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு பிறகுதான் இந்த ட்ரெயின் போகுது. ஆனாலும் இந்த வரலாற்றுல நம்ம சம்பூரன் சிங் அந்த சாதாரண விவசாயி வந்து இடம் பெற்றார் சொல்லலாம். ஏன்னு கேட்டா எப்பேற்பட்ட பணக்காரரும் எப்பேற்பட்ட மில்லியனாக இருந்தாலும் சொந்தமாக பிளைட்டே வச்சிருந்தாலும், பல கோடி செலவு பண்ணி பிளைட்டே, அதிநவீன கப்பல்கள், இது மாதிரி நிறைய விஷயம் வச்சிருந்தாலும் யாருமே அவங்களோட சொந்த பேர்ல ஒரு ட்ரெயின் வச்சிருந்து கிடையாது. ஆனா இந்த உலகத்திலேயே சொந்தமாக ட்ரெயினை ஒரு 5 நிமிஷம் ஒரு தனி மனிதனுக்கு ட்ரெயின் சொந்தமா இருந்துச்சுன்னு சொன்னா அது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சம்பூரன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனிப்பட்ட நபருக்கு தான் சொந்தமாக ட்ரெயின் இருந்துச்சுங்க அப்படின்ற வரலாற்று சாதனையை நிகழ்த்திருக்காரு நம்ம சம்பூரன் சிங். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா இந்த உலகத்திலே தனிநபரா இருந்து ஒரு ட்ரெயினுக்கே உரிமையாளரான சம்பூரன் சிங் பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்ச தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெறுவீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.